சம்போ மகாதேவா. என் குருவே, குருநாதா, உன் தாழ் வணக்கம். குருதேவா, என்னால் முடிந்தவரை தேடி பார்த்து விட்டேன். அந்த குழந்தை சங்கவி என் கண்ணில் படவே இல்லை. அவள் எங்கு இருக்கின்றாள், அவளுக்கு என்னாயிற்று என்றே தெரியவில்லை. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் எனக்கு கூற வேண்டும் குருதேவா. கார்கோடகா, உன்னை போல்தான் நானும் கலங்கி போயிருக்கிறேன். இது நமக்கு சோதனை காலம் என்று நினைக்கிறேன். சங்கவியை காப்பாற்றவே நீயும் நானும் பிறவி எடுத்திருக்கிறோம். சங்கவி இந்த மண்ணை விட்டு எல்லையை தாண்டி எங்கும் போயிருக்க கூடாது. அப்படி அவள் போகாமல் பார்த்து கொள்ளத்தான் நாம் படைக்கப்பட்டோம். எங்கே நமது கடமையை தவறிவிட்டோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இறைவன் நம்மை ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ? இந்த கஷ்ட காலத்தை எப்படி கடக்கப் போகிறோமோ என்று தெரியவில்லை. இந்த இக்கட்டான நேரத்தில் நான் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் ஒரு மண்டல காலம் உக்கிர சமாதி யோகத்தில் இருக்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். குருதேவா, வேறு வழியில்லை கார்கோடகா. இந்த 48 நாள் நீ என்னை தேடி இங்கு வர வேண்டாம். இந்த ஒரு மண்டல கால யோகம் முடியும் போது சங்கவி எங்கிருக்கிறாள் என்று தெரிந்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் இந்த பூமியிலிருந்து வெளியில் வர வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று 48 நாளில் நடந்தே தீரும். சரி, நீ கிளம்பு. சங்கவியை தேடிக்கொண்டே இரு. ஆகட்டும் குருதேவா. என்ன வனஜா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? வீட்டுக்கு கிளம்புறியா? அதுக்குள்ள எப்படி முடியும்? இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. ஆமா, அடுப்புல ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல, இனிமேதான் குக்கர் வைக்கணும். அக்கா, முதல்ல இதெல்லாம் வெயி. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? என்னடி யாருக்கும் தெரியாத விஷயம்? மெதுவா பேசுக்கா, யாருக்கு அதுல விழுந்துற போகுது. பூனை மாதிரி இருக்கிற அந்த ஜனனி பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கு தெரியுமா? அப்பப்பா, ஆனாலும் இவ்வளவு தைரியமான பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி கமுக்கமா இருக்கு பாரு. ஏய், பில்டப்லாம் போதுண்டி, விஷயத்த சொல்லு முதல்ல. எங்கேயோ போய் யாரையோ திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அந்த பொண்ணு. ஏய், வளராத. நேத்து அவ ஃப்ரெண்டோட கல்யாணம்னு அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நான் கூட அப்ப பக்கத்துல தான் இருந்தேன். அது பொய்யக்கா. நேத்து நிஜமாவே நடந்தது அவளோட கல்யாணம். நேத்து நம்ம ஜனனி அம்மாக்கு கல்யாணமா? ஏய், ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு, நீ வேற மறுபடியும் எனக்கு குத்தாத. உன்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு வேண்டுதலாக்கா? மஞ்சள் கூட காயாத புத்தம் புதுசு தாலி கயிறு. அந்த தாலிய ஆசையா தொட்டு தழுவி கண்ணாடி முன்னாடி அழகு பார்த்துட்டு இருந்தத நான் பார்த்தேன். ஏய், என்னடி என்னென்னமோ உளறிட்டு இருக்க? அக்கா, நான் என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். படிக்கிற பொண்ணுக்கு அதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? ஒருத்தனை பாத்தியா, பேசுனியா, அவனை பிடிச்சு போச்சா, அத பெத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? பூபதி ஐயா எவ்வளவு தங்கமானவரு. அவரு கோவப்பட்டு பேசி சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்ல. அவர்கிட்ட சொன்னா முடியாது, மாட்டேன் நான் சொல்ல போறாரு. உடனே சம்மதிச்சு ஜாம் ஜாம்னு அவரே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. சரி, ஊருக்கு தெரியாம கல்யாணம் தான் பண்ணிக்கிட்ட. இப்பயாவது உண்மையே சொல்லலாம்ல. இப்படி பெத்தவங்களை ஏமாத்தலாமா?
அவன் கழுத்துல தாலி கட்டினவன் கூட படிக்கிறவனா, வேலை வெட்டிக்கு போறவனா, இல்ல வேலை இல்லாம ஊரை சுத்துறவனான்னு நமக்கு தான் மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா அத பாரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்னமா நடிக்குது. சும்மாவா சொன்னாங்க, ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் தாப்பான்னு. ஏய், நாக்குல நரம்பு இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசாத. நீ சொல்றத நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ நம்பலனா போ. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது சத்தியம். சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜனனிமா, வேலையா இருக்கியா? கம்ப்யூட்டர்ல காலேஜ் பாடம் படிக்கிறியா கண்ணு? இல்ல, கேம் விளையாடிட்டு இருக்கேன். என்ன கிரிஜம்மா? ஒண்ணு இல்ல கண்ணு. அப்புறம் நேத்து யாரோ உன் ஃப்ரெண்டு கல்யாணம் கிளம்பி போனியே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சது. பொண்ணு யாருமா? உன் கூட படிக்கிற ஃப்ரெண்டா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, கல்யாணத்துல சாத்துக்குடி தேங்காய் எல்லாம் கொடுப்பாங்களே, போன தடவை கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த பைய கொண்டாந்து கொடுத்தியே. இப்போ உனக்கு என்ன? தேங்காய் சாத்துக்குடி தானே வேணும்? தேங்காய் கிச்சன்ல இருக்கு, சாத்துக்குடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. போய் எடுத்துக்கோ, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். சாத்துக்குடி தேங்காய் எல்லாம் ஒண்ணும் வேணாமா, அத போட்டு கொடுத்தாங்கல்ல பையே, அதான் வேணும். பால் வாங்கிட்டு வர, கடை கண்ணிக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர எவ்வளவு வசதியா இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பை இப்ப தேவைப்படுதுமா. இங்க பாரு, கல்யாணம் நடந்தது கோவில்ல, அங்க யாரும் எந்த பையும் தரல. சரிம்மா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன். என்னக்கா, என்னாச்சு? போடி கூறு கட்டவள, நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். நீ சொன்ன மாதிரி ஜனனி கத்துல தாலி கிளி ஒன்னும் இல்ல. அப்ப நான் பார்த்தது? நீ கனவுல பாத்திருப்ப. வந்துட்டா காலையில வேலையை கெடுக்கிறதுக்கு. போய் வேலையை பாரு. ஹலோ அகிலா, எப்படா இருக்க? டேய் பிரபு, நீயாடா? பேசி எத்தனை நாளாச்சு? பரவாயில்லையே, என்னெல்லாம் இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்க? டேய், மறந்து போனது நீயா இல்ல நானா? என் நம்பர் உங்ககிட்ட இல்ல, டெலீட் பண்ணிட்டு போல. யாரா இருக்குன்னு டவுட்டா ஆன்சர் பண்ற. பட் இவ்வளவு வருஷம் ஆனாலும் உன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பேசுறேன் பாத்தியா? டேய் சாரிடா, உன் நம்பரை டெலிட்லாம் பண்ணலடா. பழைய போன் மிஸ் ஆனதுனால அதுல உன் நம்பர்லாம் போயிருச்சுடா. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், உன்னெல்லாம் நான் மறப்பேனடா. அப்புறம் என்னடா பண்ற? அதே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை தான். டேய், உன் படிப்புக்கும் திறமைக்கும் நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன். ஏன் என் கம்பெனியில ஜாயின் பண்ணியிருந்தா இந்நேரம் கம்பெனி ஜிஎம் ஆயிருக்கலாம். டே பிரபு, இப்ப மட்டும் எனக்கு என்னடா குறைச்சல? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன். சிட்டில மாதிரி
கால்ல சக்கரத்தை கட்டிட்டு பறக்க வேண்டிய அவசியமா இல்லடா. பொறுமையா நிதானமா வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றா. இந்த சுத்தமான சுகாதாரமான காத்து, தண்ணி, ஆகாயம், நிலா, சூரியன், சந்திரன் வந்து எங்க ஊர்ல ஒரு வாரம் இருந்து பாரு, சொர்க்கம்னு சொல்லுவ. டேய், நீ இன்னும் மாறவே இல்லடா. இந்த அகிலன் என்னைக்குமே மாற மாட்டான். அப்புறம் பக்கா பிசினஸ் மேன் நீ. விஷயம் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். என்ன விஷயம்னா சொல்லு. டேய் அகிலா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். டேய், உனக்கு பண்ணாமையா? சொல்றா. டேய், ஊர்ல என் அத்தை இறந்துட்டாங்க. அத்தனா? நீ யார் சொல்ற? உனக்கு மொத்தம் 2 அத்தைங்களாச்சு. 2வது அத்தடா, உங்க ஊர்ல தான் இருந்தாங்க. அத்தையும் மாமாவையும் யாரோ கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டாங்கடா. அப்படியா? நீ யார சொல்ற? இந்த பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் செங்கோடகன் அவங்க வைஃப் ஜெயந்தி அவங்களே சொல்ற? ஆமாடா, ஜெயந்தி தான் எங்க அத்தை. அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ். அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. 2 குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷமா பேச்சுவார்த்தை போக்குவரத்து எதுவுமே இல்லை. அவங்க செத்து 10-15 நாளைக்கு மேல ஆச்சேடா. அன்பார்ச்சுனேட்லி இந்த நியூஸ் நேத்து தான் எங்களுக்கு கிடைச்சது. சொந்த பந்தம் யார் இல்லைன்னு அனாதை பணமா எரிச்சிட்டாங்கடா. அவங்க மட்டும் உன் ரிலேஷன் தெரிஞ்சிருந்தா உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான்டா. சரி, முடிஞ்ச கதையெல்லாம் விடு. இப்போ மெயின் மேட்டருக்கு வா. டேய், எங்க அத்தை வீட்டுக்காரரு அதான் செத்து போன மாமா செங்கோடகன் ஏதோ உயில் எழுதி வச்சிருக்காரமே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? டேய், உயில் விஷயம் ஊருக்கே தெரியுமேடா. 100 ஏக்கர் எஸ்டேட், கோயிலுக்கும் அந்த எஸ்டேட்ல வேலை செஞ்ச கூலிக்காரங்களுக்குமா இதான் அந்த உயில் எழுதியிருக்கு. கரெக்டா சொல்றியே, அப்படிதான் உங்க மாமா உயில் எழுதியிருக்காரு. டேய், சும்மா நீதான் அந்த உயில் எழுதின வக்கீல் மாதிரி பேசாத. அந்த உயிலெல்லாம் உட்டான்ஸு கப்சா. அவருக்கு புள்ள குட்டி வாரிசெல்லாம் இல்ல. ஆனா சட்டப்படி அந்த சொத்துக்கு வாரிசு எங்க அப்பா. டேய், என் டேடியோட அனுமதியோ கையெழுத்தோ இல்லாமல்லாம் அந்த சொத்தை அள்ளி யாருக்கும் தானமா கொடுத்துட முடியாதுடா. இல்லடா பிரபு, உங்க மாமா ரொம்ப நல்லவர்ரா. தான் கிட்ட வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் கிட்ட ரொம்ப அன்பாவும் அனுசரணையாவும் நடந்திருக்காரா. இருந்தா கூலிக்காரங்களுக்கு கூலி தரலாம், போனஸ் கூட தரலாம். அதுக்காக சொத்தெல்லாமா கொடுப்பாங்க? டே அகிலா, அந்த உயில் மேட்டர்ல யாரோ சதி பண்றாங்க. 100 ஏக்கர் எஸ்டேட்டை அப்படியே லம்பா அடிச்சுட்டு போக பாக்குறாங்க. இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்க எங்க டாடி தயாரா இல்ல. அவரே நேரடியா களத்துல இறங்கலான்னு இருக்காரு. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டீடைல் தேவைப்படுது. மேக்ஸிமம் 2 or 3 டேஸ்ல இந்த விஷயமா ஊருக்கு வரேன். உன் ஹெல்ப் எனக்கு வேணும்டா. சரிடா, என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா உனக்காக பண்றேன். தேங்க்ஸ்டா. சரிடா, நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்றேன். டேக் கேர். ஓகேடா, பாய். பூஞ்சோலை பேருக்கு ஏத்த மாதிரி ஊர் நல்லா பச்சை பசேல்னு செழிப்பா கண்ணுக்கு அழகா குளிர்ச்சியா இருக்கு. வெளிநாட்டு படிப்பு, கை நிறைய சம்பளம், எல்லாத்துக்கும் முழுக்கு போட்டுட்டு இங்கே செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இங்க ஏகப்பட்ட வில்லங்கும் பஞ்சாயத்து. இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? யார்கிட்ட விசாரிக்கலாம்? ஒருத்தரையும் காணும். ஹலோ ஹலோ, நில்லு. ஏய், ஒண்ணுதான். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. ஏய், ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, ஒண்ணுதான். ஹலோ. நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? கொஞ்சம் நில்லு. என்னவ சாமியாரா இல்ல பிச்சைக்காரனா? இந்த
ஊர்ல பல விதமா பல வேஷக்காரங்க இருப்பாங்க போல இருக்கு. ஹலோ ஹலோ, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நில்லு. ஒண்ணுதான் நில்லு. கூப்பிடுறல நில்லு. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லிட்டே இருக்கல நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிடுறல நிக்காம போயிட்டே இருக்க. இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஹலோ, உனக்கு தெரியாதா? உனக்கு காது கேக்குமா கேட்காதா? போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஒருவேளை இவன் வாய் பேச முடியாத ஊமையும். உன்னுடைய அக்காவை ஸ்டேஷன்ல தேடாத, கிடைக்க மாட்டான். நான் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தானே கேட்டேன். முன்ன பின்ன தெரியாதவன் என்ன முதல்ல பாக்குறான். அவன் எப்படி என் அக்காவை பத்தி சொல்றான்? ஏய் நில்லு. ஏய் ஒண்ணுதான். ஏய் பைத்தியக்காரா, இப்ப நிக்க போறியா இல்லையா? ஏய் ஏய் நில்லு.